பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்து கூட்டணி அமையும் என்று கூறி வருகிறார். ஆனால் இதுவரை இருதரப்பும் விஜயுடன் ஒருமுறை கூட சந்திப்பு நடத்தவில்லை. அதேபோல் தாவேக கூட்டணியில் ஒரு பட்டியலின கட்சியை கொண்டுவர வேண்டும் என்று விஜய் விரும்பியிருக்கிறார். ஏனென்றால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் மட்டும் கூட்டணி அமைத்தால் அது விஜய் மீது ஒரு வகையான சமூக சாயம் பூசப்படும் என்று கணக்கு போட்டுள்ளனர். இதனால் தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் மூலமாக புரட்சி பாரதம் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அப்போது அருண்ராஜ் பேச்சுவார்த்தையை முடித்த போதே புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி, அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே எங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் மேலும் எதுவும் பேச முடியாமல் அருண்ராஜ் அங்கிருந்து புறப்பட்டு வந்ததாக தெரியவந்துள்ளது. இதனால் தாவேக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்று அக்கட்சியின் தொண்டர்கள் பேச தொடங்கியிருக்கின்றனர். அதேபோல் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் முதன்மை சாய்ஸாக என்டிஏ கூட்டணியே இருக்கிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முட்டுக்கட்டையாக இருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் சீமான் கதிதான் விஜய்க்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.